ஓம் வெள்ளிங்கிரி மலை வாசா நெஞ்சில் அருள்மழை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளங்கிரி பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தாம்பரத்துலேருந்து சென்ட்ரலுக்கு லோக்கல் ட்ரெயினில் வந்துட்டோம். சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா கோவை எக்ஸ்பிரஸில் பெர் ஹெட்டுக்கு வந்து 190 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சென்னை சென்ட்ரலில் மார்னிங் பார்த்தீங்கன்னா 6:10க்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. கரெக்டாக கோயம்புத்தூர் ரீச் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2:05க்குலாம் ரீச் ஆகிட்டோம் மதியம். கோயம்புத்தூர் மெயின் ஜங்ஷன்ல இருந்து நம்ம பூண்டிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க பஸ்ஸுக்கு. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி அடிவாரத்தில் நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பட்டையை போட்டு அனுப்புவாங்க. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கடைங்க நிறைய வச்சுருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு வந்து அந்த மூங்கில் குச்சி தருவாங்க. அது நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் இங்கே புது குச்சி ஒன்று வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ரிட்டர்ன் போகும்போது. பட் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கீழே இருக்கிற கடைங்களை வந்து எதாக இருந்தாலும் வாங்கிட்டு மேலே ஏறிடுங்க. ஏன்னா மேலே போக போக ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். மூங்கில் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு ஒரு மூங்கில் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் வருது. லெஃப்ட்லேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கம்பு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நைட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கோம். என்ன டைம் என்னன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8:48 ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து சாமி கீழே இருக்க சாமியை கும்பிட்டுட்டு போவாங்க. கீழே இருக்கிற வெள்ளங்கிரி ஆண்டவர் மலையேறும் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சுவாஸ்தமா, மூச்சு திணறல், நரம்பு தளர்ச்சி, வலிப்பு உள்ளவர்கள்லாம் கண்டிப்பா ஏறக்கூடாது சொல்லியிருக்காங்க. சுகர் இருந்தா ஏறக்கூடாதான். எல்லாம் இங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. எல்லாம் பயங்கரமா டயர்டா படுத்துட்டு இருக்காங்க. இறங்கி வரும்போதே 2 குச்சோட இறங்குறாங்க. அதாவது மலை ஏறுவதற்கு உடைய உடல் தகுதி உள்ளவர்கள் மட்டுமே மலை ஏறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப பயமுறுத்துறாங்களே. தொடர்ந்து வேற நிறைய பிரச்சனை வந்ததுனால ஸ்ட்ரிக்டா ஒட்டி இருக்காங்க அங்கங்க. ஓம் நம சிவாய். மேல ஏறி கீழே வந்தீங்கன்னா இங்க அன்னதானம் கொடுப்பாங்க. அதாவது வெள்ளங்கிரி எப்பெல்லாம் ஓப்பன்ல இருக்குமோ அப்ப மட்டும் இந்த அன்னதானம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அங்க ஒரு கேஸ்ங்க, அதெல்லாம் பத்தி கவலைப்பட வேணாம். நல்லபடியா மேலே ஏறிட்டு கீழே இறங்கணும். 19 பேர் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளங்கிரிக்கு பிளான் பண்ணி வந்திருந்தோங்க. ஸோ மலை ஏறதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டிலு, எமர்ஜென்சிக்கான டேப்லெட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டோமா என்னன்னு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவசரமே கூடாதீங்க. மறுபடியும் சொல்றாங்க, பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள், மலை ஏறுவதற்கு உரிய உடல் தகுதி உள்ளவர்கள் மட்டுமே மலை ஏறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்புறம் வந்து மூச்சு வாங்குறது, ஆஸ்துமா இந்த மாதிரிலாம் இருந்தா ஏறவே கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேமரா ஏதாவது இருக்கானே? கேமரா எதுவும் இல்லை, இது மட்டும் தான் இருக்கு. ஸோ இது வந்து செக்கிங் பாயிண்ட்டு. நம்ம வாட்டர் பாட்டில் இருந்தால் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க. அது ரிட்டர்ன் வரும்போது நம்ம அமௌண்ட் கொடுத்தோன்னா ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. பெண்கள் ஏற அனுமதி இல்லை. ஒரே நிமிஷம். மொத்தம் 19. இங்கதான் இருக்கணும்.
செக்கிங்லாம் முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் படிக்கட்டுக்கு முன்னாடியே ஒரு சிவலிங்கமும் நந்தி பகவானும் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் கும்பிட்டுட்டு அங்கேருந்து படிக்கட்டுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம ஜேர்னியை. இதுதான் எனக்கு ஹெல்ப்பா இருக்க போகுது நினைக்கிறேன். எங்கப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஏறாங்க. கரெக்டா டைம் பார்த்தீங்கன்னா 10:26க்கு ஏற ஸ்டார்ட் பண்றோம். ஆமா ரெஸ்ட் வந்துட்டீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே ஏறும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் படிக்கட்டில் உக்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஏறுங்க. ரொம்ப மூச்சு வாங்குதேன்ட்டு அப்படியே ஏறிட்டே இருக்காதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி யாராவது ஸ்பீடாக போனாலும் அதை பார்த்துட்டு ஏறாதீங்க. அதான் ஒரு 10 படிக்கட்டே போயிருப்போம் போலயே. இந்த ஒரு குச்சி இருக்கு, பிரச்சனை இல்லை. ரொம்ப நேரத்துக்கு மேல வீடியோ எடுக்க முடியாது. பார்த்து பார்த்து ஐயோ ரொம்ப நேரம் எவ்வளோ தூரத்துக்கு போகணும்னு தெரியல. என்னண்ணா இது வந்து படிக்கட்டு மாதிரி பாறை நிறைய அப்படி கொட்டி வச்ச மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மலை வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். 2வது மலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுங்க. ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். இது ரொம்ப டேப்பராக இருக்கும், அது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் எல்லா மலையுமே ரொம்ப டஃப்பான மலை தாங்க. நாங்கள் நைட்டில் ஏறினால எங்களால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. நான் ஃபோனில் வந்து ஃப்ளாஷ் லைட் வச்சுட்டு நான் ஏற ஆரம்பிச்சிட்டேன். நம்ம உள்ள ஏறும் போதே கொஞ்சம் தூரம் இந்த பாருங்க ஏறி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த சிவன் இருப்பார். லிங்கம் தெரியுது பார்த்தீங்களா, கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வழியாக வந்துச்சு வெள்ளி விநாயகர். ஃபஸ்ட்டு மலை ஏறிச்சதுக்கே மூச்சு தள்ளிருச்சு. சரியான டேப்பரான பாறையாக இருக்குது. ஸோ இவர் தான் வெள்ளி விநாயகர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது கரெக்டாக. ஃபஸ்ட்டு மலை சூப்பரான மலை. அடுத்த மலை எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஓம் நம சிவாய. இதோ இருக்கு. ஏறினோடனே வெள்ளி விநாயகரை தரிசனம் பண்ணுவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளி விநாயகர் வந்துட்டாவே 2வது மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபுல்லாகவே மூங்கில் காடாக இருக்கும். அங்கே கொஞ்சம் காற்று உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோகை வந்துச்சுனாவே நம்மளுக்கு 3வது மலை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். எல்லாம் வீடியோவில் வரணும். கண்டிப்பாக எல்லாரும் வருவீர்கள். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இருக்கோம். பாம்பாட்டி சீத்தன் மலை. சித்தர் கோகையில் போயிட்டு நீங்கள் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு அங்கே விபூதியெலாம் இருக்குங்க, அதெல்லாம் திருநீரை நெத்தியில் பூச்சிட்டு அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 4வது மலையை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாம்பாட்டி சித்தர் கோகையிலேருந்து நீங்கள் போகும்போது வழுக்குப்பாறை வருங்க, அதுதாங்க 3வது மலை. 3வது மலை எண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு தண்ணி கிடைக்கும் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு. அதே மாதிரி 4th மலை எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தண்ணி குடிக்கிறது வருங்க, அதாவது சுனை சொல்லுவாங்க.
பார்த்தீங்கன்னா இந்த வழுக்கு பாறை இறங்கும் போது எடுத்ததுங்க. ஆக்சுவலி போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருந்தது. அதனால என்னால எதுவுமே சரியா கரெக்டா வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஸோ அதனால ரிட்டர்ன் போகும்போதும் பார்த்தீங்கன்னா சில வீடியோ வந்து அப்படியே ஒண்ணா ஜாயின் பண்ணியிருப்பேன். நீங்க தாண்டி போகும்போது கரெக்டா ஒரு நீர் சுனை வருங்க. அது முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது மலை ஸ்டார்ட் ஆகுறதும் நீர் சுனையில இருந்தா வரும். அங்கே ஏறும்போது அது ஏதோ தெரியுதான்னு பார்ப்போம். ஒன்றுமே தெரியல ஏதோ. இப்போ நம்ம அப்படி தானே வந்தோம். ஆமாம், வந்ததே தெரியல. இப்போ நம்ம அடுத்தது பேர் பெரிய டாஸ்க்கு. இப்போ ஏற வந்து எவ்வளோ டவுன்ல இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு. அதாவது மலை ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கோங்க. எந்த மலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸின்னே சொல்ல முடியாதுங்க. ரொம்ப கடுமையான மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மலை தாங்க, அதாவது 7வது மலை. ஆனால் திருநீர்மலை சொல்கிறாங்க. பீமன் கலியுருண்டை இருக்குங்க. அதுக்கப்புறம் ஏறி இறங்கும் போது நம்மளுக்கு ஆண்டி சுனை வரும். அங்கே நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். எத்தனை மலை போல்? 6வதா? 6வது மலை ஸ்டார்டிங். ஒட்டன் சேத்தன் சமாதி வருதுன்னா இப்போ எத்தனாவது மலை முடியுது? 6 முடியுதா? எப்படி அப்படியே சரிக்கின்னு போயிடுவோமா? ஆனால் சரிசமமாக தான் போகுது. ஆனால் ரொம்ப டவுனாக இருக்குது. போயிடலாம் பிரச்சனை இல்லை. இதானண்ணா பீமன் கலியுருண்டை? நான் அப்படியே எடுக்கிறேன். வா பொறுமை. இப்போ எப்படி இறங்குறது? எப்படி போனார் அவரு? இதோ இருக்கா? போத்தோம் ஏழும்பா. பார்த்துட்டே வருவான். எங்கே போனானே தெரியல, ஒன்றும் வரல. இதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏற வேண்டியதான். ஓகேவா? ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா குளிப்பாங்க எல்லாரும். கிட்ட போய் பார்ப்போம். செம குளியாக இருக்கும். மலைக்கு மேலே
லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்நாக்ஸ் கடை. இதில் வந்து ஜூஸு, டீ, அதுக்கப்புறம் அந்த மூலிகை சூப் ஒன்று தருவாங்க, சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீர் சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி வாட்டர் பாட்டில் வச்சிங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடையும் எதுவுமே இருக்காது. ஆனால் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா 7வது மலை வந்து ஏறுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கடைங்க இருந்துச்சுங்க. ஆனால் 3வது மலை வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில்லாம் கிடைக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சும்மா இந்த ஸ்நாக்ஸு, கேப்பங்கோல் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அது தெரியுது பாருங்க மலை, அந்த மலைக்கு தான் ஏறணும். ஆக்சுவலி அது லாஸ்ட்டு கடை நினச்சேன், அதையும் தாண்டி ஒரு கடை இருக்குது அங்கே பாருங்க. முன்னாடி சாப்பிடலாம், அங்கே போய் நீ அங்கே வெயிட் பண்ணுங்க ஏறதுக்கு முன்னாடி. இதில் வந்து மூலிகைலாம் இது பண்ணுவாங்க மரத்தில், அந்த மலையில் தான் அந்த மூலிகைலாம் வந்து நான் விளாக் எடுத்துன்னு வந்துன்னு நான் ரிவ்யூ கொடுத்துன்னு வந்துனுறேண்ணா. ஞாபகம் இருக்குதா? எனக்கு ஞாபகம் இருக்குதுண்ணா இந்த மரம். என்ன மருந்து இருக்கு? என்னது அது? தேங்காய் போட்டோம், தேங்காயில் மையா. டிஸ்ட்ரிக் வாங்குவாங்க, குழந்தைக்கு போட்டு. ஓகே, எல்லாமே இருக்கு. இதா அப்படி ஆனில் தான் இருக்கு. சோப்பு கூட எல்லா வீடும் வரத்தில்ல, நல்ல எல்லா இடத்துலையும். ஏன்னா இந்த விநாயகர் இருப்பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த பாறையிலே கல் தோன்றி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு 7வது மலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 7வது மலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்குங்க, ரொம்ப டேப்பராக போயிட்டே இருக்கும். என்னடா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க. ஏறி ஏறி இறங்குற மாதிரியே இருக்குங்க 7வது மலை. இப்போ எந்த மலை ஏறணும் நம்ம? லாஸ்ட் அங்கேயா? ஒரு கல் இருக்கு, அந்த கல் தெரியாது. அங்கே தான், அங்கே தானே ஏறிட்டோம். 7வது மலை சீக்கிரமாக ஏறிட்டோன்னா அந்த வியூ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிட்டாருங்க. நாங்கள் கொஞ்சம் நடுவில் வந்து உக்காஞ்சி வந்தனால கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த 5வது மலையில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. எழுந்து பார்க்கும்போது அப்படியே கை கால்லாம் ரொம்ப சில்லுன்னு, சட்டெல்லாம் நினைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமே பார்த்தீங்கன்னா மேகலாம் நம்மளுக்கு கீழே தாங்க இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல அடி உயரத்தில் இருப்போம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே ரொம்ப சர்வலாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல தெரியாமல் எட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு ரிஸ்க்லாம் எடுத்துடாதீங்க. பயங்கர இது. நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் விழுறீங்கன்னா யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் சேஃபாகவே நடந்து போங்க. இப்போ உங்களுக்கு அந்த பெல் சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா, அதுதான் மலைக்கு மேலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு 2 மணி நேரம் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ஏறணும். ஏன்னா எல்லாருமே கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து யாருமே சரியாக ப்ராப்பராக தூங்கவே இல்லை.
ஆனால் இந்த 7வது மலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சவாலான மலைங்க. ஏன்னா ஃபுல்லாகவே அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வந்துட்டோம் ஃபைனலாக. வந்தாச்சு. வந்து அந்த சூலாயுதம் மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கீழே சாமியை வேண்டிக்கிட்டு கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நட்டுருவாங்க. இல்லைன்னா இந்த பாறைக்கு மேலே சைடில் வச்சுருவாங்க. மலை ஏறின உடனே ஸ்டார்டிங்லேயே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் தாங்க. அவரை அப்படியே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே அப்படியே டவுன் இறங்குனீங்கன்னா நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருப்பாருங்க சுயம்பலிங்கத்தில். ஸோ அவர் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்க போகிறோம். விபூதி வச்சிட்டீங்களா? வாங்க சாமி. போட்டோல கீழே போய் எடுத்துக்கலாம். அது தூக்கி போட்டிருப்பாங்க. அது தூக்கி போடுதாடா என்ன ஒன்றா இதை தூக்கி போடும். இந்தியாவில் தானே சீக்கிரம் தானே வழியாக
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நெஞ்சில் அருள்மழை பொழிந்திடும் ஈஷா. மலையேறி முன் திரு சந்நிதி வந்தால் துன்பங்கள் பறந்திடும் தூசா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அருள்மழை வெள்ளிங்கிரி ஆண்டவரை நீங்கள் தரிசனம் பண்ணோன்னா உடல் வலிமையும் மனதைரியமும் கண்டிப்பாக வேணுங்க இந்த மலை ஏற்றத்துக்கு. ஏன்னா ஏறும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலையிலே கீழே இறங்கிடுறாங்க. ஏன்னா ரொம்ப மூச்சு வாங்குது, ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நினைக்காம ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே ஏறிட்டே இருங்க. நார்மலாக ஊட்டி கொடைக்கானல் போகிற ட்ரிப்பு மாதிரி மலை ஏறிடாதீங்க. கொஞ்சம் விரதம் இருந்துட்டு சிவனை நினச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து மலை ஏறி இறங்கிடலாங்க, எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு மூச்சு வாங்குற பிரச்சனை அந்த மாதிரி சில ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெடிக்கல் செக்கப் பண்ணிகிட்டே மேலே ஏறுங்க, அதான் பெஸ்ட்டு. இப்போ தான் தெரியுது தெளிவாக, பார்த்துக்கோங்க. ஏமாந்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. ஏறும் போதும் சரி இறக்கும் போதும் சரி எல்லா மலையும் டஃப்பாகவே தான் இருக்குது. ஐயோ சரிகினே போயிடுவோம் போலியே. இப்படி வேணாம், இது மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே போகுது. ஐயோ இது எத்தனாவது மலை? 6 தானே? ஓகே ஓகே. எப்போ பாம்பாட்டி சித்தர் வருவார்த்தலி வடிக்கி விழுந்தா அவ்வளோதான் போல. எந்த இடத்துல போய் நிப்பானே சொல்ல முடியாது போல. எவனா பொண்ணு செதறும். கிட்டத்தட்ட இப்போதைக்கு நம்ம எவ்வளோ அடி இருப்போம்னா ஒரு 5000 இல்லை 4000 சில்லறோம். ஆமாண்ணா, அந்த மலை ஹைட்டுண்ணா. இது எத்தனை? 4வது மலையா 3வது மலையா? 4வது மலையா? 3 மலை இறங்கிட்டோம். பாம்பாட்டி சித்தர் வந்தால் தான் 3வது மலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 4வது மலை ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஊத்து வரும் அங்கே வந்து 2 ஊத்து இருக்குல்ல. ஆமாம், ஒன்று 2வது ஒன்று இருக்குது. 2வது ஊத்து தான் 4வது மலை. ஓகே. 3வது மலை இந்த வழுக்கு பாறை. 3வது மலை வழுக்கு பாறை. 2வது மலை இந்த ஃப்ளாட்டு. போட்டு அனுப்புற தம்பி, லோட் ஆகுது. வெள்ளிங்கிரி மலையில் இருக்கா? ஆமாண்டா. ஒரு வழியாக இறங்கிட்டோம்ப்பா சாமி. ஓம் நம சிவாய. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் இருப்பார். மறக்காமல் உள்ளே ஏறும் போதே கொஞ்சம் தூரம் இதை பாருங்கள், ஏறி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த சிவன் இருப்பார். லிங்கம் தெரியுது பார்த்தீங்களா? கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுங்க. மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த சுனையில் வரும்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து நம்பி போயிடாதீங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல வருது, அது க்ரௌட் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பாட்டில் மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த வருஷத்தான எங்களோட வெள்ளிங்கிரி பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நல்லபடியாக மேலே ஏறி கீழே இறங்கிட்டோம். ஸோ நீங்கள் ஏறதுக்கு முன்னாடி நல்லபடியாக விரதம் இருந்துட்டு ஏறுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உடம்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்கச்சக்கமாக நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு ஏறினீங்கன்னா அதுவும் கூட ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி மலை கீழே ஏறணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூலிகை பொருள், தைலம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓம் நம சிவாய. திருக்கோயில் சார்பாக பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும்